ஹாய் கைஸ், திஸ் இஸ் எஸ்கே. ஸோ இன்றைக்கி வந்து 2021 எலெக்ஷனோட ஒரு குயிக் ஈஸி அனாலிசிஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். பொன்னேரியில் 9135 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பட் என்டிகே வாங்கின ஓட்டு 19027 ஓட்டு. மதுரவேரியில் 31724 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பட் அதுவே கம்பைண்டாக எம்என்எம் என்டிகே ரெண்டும் சேர்ந்து ஓவர் 50,000 ஓட்ஸ் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அம்பத்தூரில் 42,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. பட் அவங்க அதே சேம் என்டிகே அண்ட் எம்என்எம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ண ஓட்டு 45,000 ஓட்டு. விருகம்பாக்கத்தில் 18,367 ஓட்டில் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. பட் இவங்க என்டிகே அண்ட் எம்என்எம் ரெண்டு பேர் கம்பைன் பண்ணி 27,000 ஓட்டு வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. இதே மாதிரி தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஸ்ரீபெரும்புதூர், திருப்போரூர், செய்யூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், காட்பாடி, வெள்ளூர், அணைக்கட்டு, குடியாத்தம், ஜோலார்பேட், ஹொசூர், செங்கம், உளுந்தூர்பேட்டை, சேலம் வடக்கு, ராசிபுரம், சேந்தமங்கலம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, தாராபுரம், காங்கேயம், அந்தியூர், உதகமண்டலம், மேட்டுப்பாளையம், திருப்பூர் தெற்கு, குன்னம், அரியலூர், விருத்தாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நன்னிலம், திருவிடைமருதூர், பாபநாசம், கந்தர்வக்கோட்டை, திருமயம், காரைக்குடி, மானாமதுரை, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, ஆண்டிப்பட்டி, ராஜபாளையம், சாத்தூர், சிவகாசி, பரமக்குடி, ஒட்டப்பிடாரம், சங்கரன்கோயில். இது வந்து ஒரு ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டுமே தான். ஸோ இந்த கம்பேரிசனில் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் பார்த்தீங்கன்னா, 60 தொகுதியிலையும் நீங்கள் டிஎம்கேவை மட்டுமே வந்துட்டு லிஃப்ட் பண்ணதுக்கான ஓட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. அப்போ நீங்கள் வந்து தனியாக வந்துட்டு போட்டி போடுறதுக்காக வரல, பட் நீங்கள் யாரையோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்த மாதிரி எனக்கு தோணுது. அது போக நீங்கள் எல்லா தொகுதியிலையுமே வந்துட்டு எல்லா எலெக்ஷன்லேயுமே வந்துட்டு 234 தொகுதி ஆகட்டும், சட்டமன்றத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கு 40 தொகுதி ஆகட்டும், நீங்கள் தனியாகவே தான் நிற்கிறீங்க. அதாவது 234 + 40 கிட்டத்தட்ட 4 எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இந்த 4 எலெக்ஷன்லேயும் எந்த தொகுதியிலையும் நீங்கள் டெபாசிட் வாங்கலை. ஸோ டோட்டலாக நீங்கள் இழந்த மணி வந்துட்டு கிட்டத்தட்ட 66 லட்சம் ரூபாய் வெறும் டெபாசிட்டுக்கு மட்டுமே. மக்களுடைய செல்வாக்கு இன்னொருத்தர் பக்கம் இருக்குங்கிறப்போ, நீங்கள் போய் அந்த இடத்துல போட்டி போடும்போது அது இன்னொருத்தருக்கு தான் வந்து உதவியாக இருக்குங்கிறப்போ, உங்களுக்கான அனாலிசிஸ் நீங்கள் பண்ணலையோ, நீங்கள் இந்த 4 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, பட் இருந்தாலும் உங்கள் சைடில் இருக்கிற எந்த ஒரு குறைகளையும் நீங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டீங்களோ. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விசிபிளாக நீங்கள் டிஎம்கேவோட ஏ டீமா பி டீமான்னு கூட எனக்கு தெரியல. பட் இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது எனக்கு வந்து ஸ்லைட்லி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ எய்தர் இட்ஸ் பை 100 ஓட்ஸ், 1000 ஓட்ஸ், 10,000, பட் நீங்கள் வந்துட்டு ஓட்டை பிரித்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது என்னோட ஒப்பீனியன். பட் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எந்த விஷயத்தையும் தப்பில்லை. தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.